இட்லி கடை மேடையில் பார்த்திபன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் 5000க்காக நான் இறந்துட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கிறது ரொம்பவே வைரலாகி வருது. தமிழ் சினிமாவில் பிரபல இயக்குனராகவும் நடிகராகவும் திகழ்ந்து வரக்கூடிய பார்த்திபன் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்துக்கிட்டு சில பதிவுகளை பகிர்ந்து வரார். சில நாட்களுக்கு முன்னாடி அவரது எக்ஸ்தல பக்கத்தில் யூடியூப் வீடியோ லிங்க் ஒன்றை பகிர்ந்து இந்த லிங்க்ல சற்று முன் பரபரப்பு பார்த்திபன் இறைவனடி சேர்ந்தார்னு எழுதப்பட்டிருக்குன்னு கூறி அவரது சில கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிச்சிருந்தார். தற்போது அக்டோபர் 1ஆம் தேதி நடிகர் தனுஷ் இயக்கியிருக்கக்கூடிய இட்லி கடை படத்தில் பார்த்திபன் முக்கிய ரோல் நடிச்சிருக்கார். இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு மதுரையில் கலந்துக்கிட்டவர் தான் இறந்து விட்டதாக செய்திகள் வெளியாவதை பற்றி பேசியிருக்கார். என்னை பற்றி இப்படியெல்லாம் ஒரு துக்க செய்தி வந்துச்சு. பொதுவாக என்னை மட்டும் இல்லாமல் பல நடிகர்கள் காலமாகிட்டாங்க, இறைவனை சேர்ந்துட்டாங்கன்னு துக்க செய்தி வரும். அதை ஒளிபரப்புற யூடியூப் சேனலுக்கு மிஞ்சி போனால் 5000 ரூபாய் பணம் கிடைக்கும். அதுக்காக உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனை சாகடிக்கிற இந்த சொசைட்டியில் அன்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னு மதுரையில் தனுஷ் என்கிற ஒரு நடிகனுக்காக, தனுஷ் என்கிற இயக்குனருக்காக, தனுஷ் என்கிற கலைஞருக்காக இப்படி உயிரை மாற்றி வைத்திருக்கக்கூடிய இங்கே தான் அந்த அன்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திபன் பேசியிருக்கிறார். இப்போ அந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வயலாக பரவி வந்துட்டுருக்கு.